மேம் இப்போ கொஞ்சம் முன்னாடி வந்து நீங்க காதலுக்கான கிரகங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. எந்தெந்த கிரகங்கள் வந்து காதல சப்போர்ட் பண்ணும்? எந்தெந்த கிரகங்கள் வந்து காதல் அப்படியே காதல்லாம் ஒத்து வராது. கட் பண்ணி விட்டுறேன்னு நடுவுல வந்து கட் பண்ணி விடும். இப்ப நம்ம பேசுன மாரி தான். எது நமக்கு ரொம்ப பிரியத்த குடுக்குதோ, அதுதான் முதல்ல வந்து பிரச்சனையா மாறும்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ம். இப்ப இது ஒரு காதல குறிக்கக்கூடியது சுக்கிரன், புதன். ம். இப்ப வந்து அ புதன் வந்து உங்களுக்கு கன்னியில இருக்கு. ம். ஆல்ரெடி அதனுடைய உச்சம் பெற்ற ராசியில அங்கேயே இருக்கு. இந்த புதனுக்கு ஒரு கட்டம் முன்னாடி. ம். இப்ப உங்களுக்கு ஒரு கட்டம் விட்டு முன்னாடியோ, ஒரு கட்டம் விட்டு பின்னாடியோ. ம். இந்த கட்டத்துக்கு ஒரு கட்டம் விட்டு. இந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, இவங்க காதல் திருமணத்துக்கான அமைப்புல இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். அதாவது கன்னியில புதன் இருக்குன்னா, சுக்கிரன் வந்து கடகத்திலயோ இல்ல விருச்சிகத்திலயோ இருக்கணும். அந்த மாரி. அப்ப ஓகே. அப்படி ஒரு நிலையில இருக்கிற பட்சத்துல, அதாவது ஒரு ஒரு கட்டம் விட்டு முன்னாடி பின்னாடி இருந்தாலும், அ அதே மாரி உங்களுக்கு டிகிரி வைஸஸ்ல கனெக்டட். ம். 2 கிரகம் ஒண்ணா இருந்துச்சுனாலும் சரி, இந்த மாரிலாம் இருந்தா காதல் திருமணத்துக்கான பாக்கியம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். என்னன்னா, இந்த காதல் திருமணத்துக்கு பொதுவா வந்து பொருத்தமே பார்க்க வேண்டான்றதுக்கு நானே சொல்லியிருக்கேன். ம். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு நெறைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க பிரச்சனையிலே வர்றாங்க. ம். ம். அப்ப நான் சொல்வேன், உங்களுக்கு இவ்ளோ ஆண்டுகள் காலகட்டங்கள்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது வேணும். எதிர்பார்ப்ப குறைச்சுக்கணும். இப்ப என்ன ஆயிடுத்துன்னா, அந்த பொருத்தம்ன்றத தாண்டி, இவங்களுக்குள்ள ஒரு திருட்டுத்தனமா போய் பார்க்குறோம், ம். ரசிக்கிறோம், ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்றதெல்லாம் தாண்டி, இப்ப எங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ்ன்னு வந்தோனே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்றத ஏத்துக்க யாரும் தயாரா இல்ல. பிளேஃபுல்லாவே இருக்கணும்னா முடியுமா? ஸோ இதுதான் எனக்கு இருக்கிற ம். நெறைய ம். டிவோர்ஸ்க்கு போறதுக்கான காரணம். இப்ப நம்ம சார் பேசும்போது கூட சொல்லிட்டு ம். இருந்தார் இல்லையா? கிட்டத்தட்ட நெறைய டிவோர்ஸ்க்கு போறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய வந்து நெறைய பேர் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. முதல்ல வந்து ஃப்ரீடம் வேணுன்றாங்க. நானும் ஒர்க் பண்றேன், நீனும் ஒர்க் பண்ற. 2 பேருக்குமான டைமை நீங்க இப்படிதான் பண்ணணுன்ற மாரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கும், அந்த ஈகோ இதெல்லாம் நெறைய இருக்குப்பா. லவ் மேரேஜா இருந்தா கூட ஆஃப்டர் தட் உங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டின்ட்டு வரும்போது, நெறைய இஷ்யூல பிரிஞ்சவங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நானே தான் சொல்லியிருக்கேன். நீங்க லவ் மேரேஜ் பண்ணா பெருசா பொருத்தம் நீங்க வந்து பார்க்க வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு சொன்ன காலம் தான். பட் ஆனா இப்ப என்னோட கிளையண்ட்ஸ நான் மீட் பண்றத வச்சு சொல்றேன். பொதுவா இந்த நேர் எதிர் ராசி ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர் எதிர்ல இருக்கிறவங்க குணத்த வச்சு. ஆனா இப்ப ஜோதிடத்துல பார்த்தீங்கன்னா, 7ஆம் பொருத்தம்னு சொல்லிட்டு கரெக்ட்டா அந்த ஆப்போசிட்ல இருக்கிற அந்த ராசி வந்து பொருந்தாது அப்படின்றாங்க. லைக் மேஷம்னா துலாம் வரும். இப்போ துலாமுக்குன்னா மேஷம் இப்படி வரும். அதெல்லாம் வந்து அ சமம்ன்ற நிலையில வரும். நட்புன்ற நிலை அந்த மாரிலாம் இருக்கு. ஸோ ரொம்ப நான் இன்டெப்தா போக விரும்பல. அந்த மாதிரி இருக்கும்போது ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் அப்படின்னு சொல்ற அந்த வாக்கியத்துக்கும் ஜோதிடத்துல வந்து 7ஆம் பொருத்தம்னு சிம்பிளா முடிச்சிடுறாங்க. பெருசா பொருந்தாதுன்னு. இது எப்படி மேம் புரிஞ்சுக்கிறது? ஜோதிடமும் அதுவும் எப்படி? நான் இப்போ இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன். எப்படின்னா, இந்த பொருந்தாதுன்றத தாண்டி இந்த 6, 8, 12 நம்மளோட ராசி லக்னம் இருக்கு அப்படின்னா, பையனோடது ராசி லக்னமாவோ, பெண்ணோடது 6, 8, 12ஆவோ இருந்துச்சு அப்படின்னா, இப்படிப்பட்டவங்க கல்யாணம் பண்ணா குறிப்பிட்ட கால இடைவெளி வரைக்கும் அவங்களுக்கு நல்லா இருக்கு. திருப்பி பிரச்சனை, பிரிவினைன்றதுக்கான அமைப்புகளா இருக்கு. ம். ஸோ ம். இப்போ 7ஆம் இடம்ன்றது கலத்திரம். ம். இப்ப சில விஷயங்கள் நமக்கு எதை வேணான்றமோ அதுவே நம்மளுடைய லைஃபா மாறும் பார்த்தீங்களா? ம். ம். அந்த மாரி நெறைய பார்த்துருக்கேன். இப்ப எடுத்துக்காட்டுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்ப துலாமுக்கும் சிம்மம் ஆகாது, கும்பம் ஆகாது. ம். கரெக்ட்டா வந்து அதே மாரியான அமைப்புல தான் வந்து ஹஸ்பண்டோ குழந்தையோ அமையும். ம். 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 இப்படி ஒரு சில அமைப்புகள வந்து அந்த குடும்பத்துல வந்து எப்படி குடுக்கக்கூடிய ஒரு தன்மைகள் உண்டு. இது இயல்பான ஒரு விஷயமாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆகாதுன்றத தாண்டி இவங்களுக்கு அவங்க தான் அடங்கி போவாங்க. அவங்க தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ம். அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஆகணுங்கிற தன்மைக்கு தள்ளப்படக்கூடிய நிலைகளுமே கிட்டத்தட்ட அப்படிதான் வரும். எதை வேணான்றமோ அதுதான் விதின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ம். ம். இவங்க கிட்ட அவங்க தான் கண்ட்ரோல் ஆவாங்க, அடங்கி போவாங்க. இதெல்லாம் உண்மை. சோ எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம அப்படியே போயிடுறது இது பெஸ்ட். வந்து பர்சனலா இப்ப நம்ம மேலோட்டமா ராசியை பத்தி பேசுறதை தாண்டி அவங்களுடைய பர்சனல் ஜாதகம் இருக்குல்ல, ம். அவங்களுடைய கிரக அமைப்புகள் சொல்லும்பா. ஒருத்தவங்களுக்கு செவ்வாய் பலம் இருந்துச்சு அப்படின்னா, 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கா, அப்ப இவங்களுக்கு அந்த கலத்திரம், அதாவது குடும்பம் வாக்கு தனம் சொல்றது ஏதாவது பிரச்சனை இல்லாம அவங்களுக்கு கல்யாணம் நடக்காது. ம். அப்ப கண்டிப்பா இது தெரிஞ்சுட்டே போய் நம்ம லாக் ஆனாங்கன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா டிவோர்ஸ்க்கு போகும். ஸோ இந்த மாதிரி நிலைகள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த திருமணத்துக்கு முன்னாடியே வந்து இவங்களுக்குன்னு ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்ணிக்கிறது. நான் விரும்புறேன், எனக்குன்னு இந்த வாழ்க்கை போதுன்ற அளவுக்கு முடிவு பண்றது. இந்த எக்ஸ்ட்ரா இதுக்கான மேரிட்டல் அஃபேர்ஸ் அந்த மாதிரி எல்லாம். அதெல்லாமே வந்து அவங்களுடைய கிரகங்கள் தான் பேஸ் பண்ணும். அந்த கிரகம் இருக்கா, நீங்க இது இப்படி இருந்தீங்கன்னா நம்ம கேட்கலாம். ஓகே. மேம் இப்போ உங்ககிட்ட வர்றவங்க வந்து நீங்க காதல் ஜோதிடர் வேற. என்ன மாதிரியான காதல் பிரச்சனைகள்லாம் எடுத்துட்டு வராங்க? நீங்களே வந்து ஏதோ ஒரு மொமெண்ட்ல இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு என்கிட்ட வரீங்களா அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதாவது பிரேக்கப் இல்ல காதல்ல கன்ஃபியூஷன். இப்போ நெறைய பேர் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து நான் டெக்ஸ்ட் பண்ணா உடனே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான். நான் ஃபோன் பண்ணா உடனே எடுக்க மாட்டேங்கிறான். நாங்க மீட் பண்ணியே 2 மாசம் ஆச்சு. இந்த மாரி ரொம்ப சில்லியா இருக்கும். அந்த காலத்துல பார்க்காத காதல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாரி உங்ககிட்ட வர்றவங்கலாம் இதெல்லாம் ஏன் பார்த்துட்டு வரீங்க? அந்த மாரி கிரேசியா இருக்குமா? நிச்சயமா, நிச்சயமா. நிறைய விஷயங்கள் உண்டு மேம். பொதுவா வந்து இந்த லவ் பண்ற பொண்ணு பையனே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 அஸ்ட்ராலஜிஸ்ட் பார்த்துட்டேன். இவங்கெல்லாம் இத சொல்றாங்க. உங்களுடைய பார்வையில எப்படி இருக்குன்னு நாங்க கேட்கறதுக்கு மேம் அந்த பையன் ஃபோன் பண்ணிட்டு
மேம் நான் பார்க்குறது உங்களை 10வது அஸ்ட்ராலஜி, எல்லாருக்கிட்டையும் போய் கேட்குறேன் மேம், என்னால் முடியல மேம் அப்படின்னா. நான் அப்போ தான் உங்களுக்குள்ளே நடந்த விஷயங்கள்லாம் எடுத்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணவும், கரெக்டாக சொல்கிறீங்க, இதுதான் மேம், இதான் மேம், ஓகே மேம், ஓகே மேம், எப்போ இந்த பிரச்சனை நடந்திருக்கும், இப்படி தான் இருந்திருப்பீங்க, இதெல்லாம் உண்டு அப்படின்னப்போ, இனிமேல் நாங்கள் அடுத்த எந்த அஸ்ட்ராலஜர்ஸும் பார்க்க விரும்பல, ஓகே இங்கே சொன்ன மாதிரி நாங்கள் இந்த மாதிரியான அமைப்பில் இருந்துக்கிறோம் அப்படின்னு போன ஒரு ரொம்ப கன்ஃபியூஸ் மைண்ட் செட்டில் வந்தாங்க. ஸோ இங்கேருந்து போகும்போது, மேம் நீங்கள் ஒரு ஆள் தான் எனக்கு ஒரு கிளாரிஃபை கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி அப்படின்ட்டு போனான். ஏன்னா அந்த அளவுக்கு பையன் வந்து போயிருக்கான் ஃபஸ்ட்டு, அந்த மாதிரியான ஒரு நிலைகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு படி மேலே போகணும் அப்படின்னா, எனக்கு வந்து என்னை விட வயசில் வந்து அந்த பையன் வந்து ரொம்ப சின்ன பையன். பட் எங்கள் வீட்டில் ஒத்துக்கிறது பெரிய இஷ்யூவாக இருக்குமா, நாங்கள் அந்த போய் விரும்புகிறோம். கிட்டத்தட்ட எனக்கும் அவனுக்கு வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் டிஃப்ரெண்ட்டு. இது எப்படி எங்கள் வீட்டில் எடுத்துப்பாங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு வந்து ஒரு பொண்ணெல்லாம் வந்து எனக்கு. ஆனால் அந்த பையன் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கான். பட் அவங்க பேரண்ட்ஸ் சைடில் சுத்தமாக ஒத்துக்கவே இல்லை. லாஸ்ட்டில் என்னை வச்சுட்டு அவங்க கூப்பிட்டு வந்துட்டாங்க பேரண்ட்டையும். அடுத்த வீடியோ கால் வராங்க 2 பேரும், ஒயிட் ஃபிளாக், வெள்ளை கொடி. ஓகே, என்ன அப்போது இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, அவங்க பேரண்ட் கிட்ட என்னோட நம்பரை கொடுத்துட்டு இவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரியும், அவங்க அந்த பொண்ணு பார்த்து என்ன பண்ணனா அப்படின்னா, ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க, அம்மா என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொல்லியிருக்கா, நீ ட்ரை பண்ணி பாரு. ஃபஸ்ட்டு அவங்க அம்மா வந்து என்கிட்ட பேச வச்சுட்டு, மேம் நீங்கள் பேசுனீங்களே அவங்களோட பொண்ணு தான், நான் தெரியாத மாதிரியே வந்தான். நீங்கள் சொன்னீங்களாமே என்னோட ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குது, ஜாதி மாதிரி தான் திருமணம் பண்ணுவேன், நீ யாராவது விரும்புறியான்னு கேட்க சொல்லி சொன்னீங்களாம். அது எங்கள் அம்மா அப்பா கேட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஓகே பண்ணி அவங்க பேரண்ட்டும் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து 2ஆம் தரமாக லைஃப் போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஜாதி மாதிரியே திருமணம் பண்ணும்போது அவங்களோட நிலைகள் மாறுது, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. அந்த பையனுக்கு பேசி நின்றுருக்காங்க ஏற்கனவே. இந்த இஷ்யூஸ்லாம் நான் எடுத்து சொன்னோன்னே, நீங்கள் சொன்ன எல்லாமே கரெக்டுன்னு சொல்லி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம், அம்மா என் பொண்ணுகிட்ட கொஞ்சம் சொல்லுமா, அந்த மாதிரி கல்யாணம் தான் நடக்கணும்னு சொல்லி நடக்குது, யாரையா விரும்பினா கூட ஓகேன்னு சொல்கிறேன்னு சொல்லுங்கம்மா அப்படின்ற அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஒரு விஷயத்த அந்த பிள்ளைங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ என்னன்னா, முந்தைய காலத்தில் நம்ம அம்மா அப்பா போய் பார்த்து நம்ம பாட்டி தாத்தா பார்ப்பாங்களே, இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் வந்து என்னன்னா, பிள்ளைங்க என்ன லைஃப் எப்படி இருக்கும். இன்னைக்கு இருக்கிற டீனேஜ் பசங்க வந்து நிறைய பேர் என்னோட கிளைண்ட்ஸ் என்னவா இருக்காங்க அப்படின்னா, டீனேஜ் பசங்களே வந்து எனக்கு எப்படி இருக்கும்னு நான் தெரிஞ்சுக்கணும், ப்ரெடிக்ஷன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் நடந்துக்கிறேன், நானா ஒரு பக்கம் போக விரும்பல அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இன்னும் சில பேருக்கு நம்ம பேசுறோம் இல்லையா, இந்த கிரகச்சேர்க்கை இருந்தால் இப்படி இருக்குன்னு சொல்கிறோமா, சில பேரண்ட் பார்த்துட்டு நீங்கள் சொன்ன கிரகச்சேர்க்கை என்னோட பொண்ணு லைஃப்பில் இருக்குது, ஸோ இவங்களுக்கு என்ன நடக்கும், நான் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு 3 மந்த்ஸ்க்கு அந்த பொண்ணை கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு. 3 மந்த்ஸில் என்ன நடக்கும்ப்பா அப்படின்னாங்க. இல்லைம்மா ஒரு பெரிய இஷ்யூ நடக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஆஃப்டர் 3 மந்த்ஸ்க்குள்ள வந்து அவங்க பேரண்ட் என்கிட்ட வராங்க, நீங்கள் என்ன சொன்னீங்களோ அந்த விஷயம் நடந்தது, நான் என்ன பண்ணட்டும்னு வந்து அழுதாங்க. ஸோ அந்த கேர்ஃபுல்லாக இருங்க மீன்ஸ் என்னன்னா, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட பேசுங்க. அந்த பிள்ளைக்கு பயம், அவங்கள டிஸ்ட்ராக்ட் ஆக விடாம அவங்க இதில் வச்சிருக்கிறது. அதான் கிரகம் தன் வேலையை செய்யும். நம்மளால வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியுமே தவிர அந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்த முடியாது. யாரும் நடக்கிறது நடக்கும். இப்போ எனக்கா இருந்தாலுமே அந்த விஷயங்கள் அதுதான். நான் இறைவன் கிட்ட போறதெல்லாம் சில விஷயங்கள் நடக்குதுன்றப்போ தலைக்கு வந்து தலைப்பாகையோட போகுதுன்னு சொல்லுவாங்கல்ல. கிரகங்களுடைய வேலைகள் இருக்கும்போது நமக்கான ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, தசாபுத்தி நல்லா இருந்து கோச்சார கிரகம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போகும். அதுதான் உண்மை. கண்டிப்பா மேம். இப்ப நீங்க சொன்னதுல இருந்தே ஒரு கேள்வி, அதாவது நிறைய இந்த லவ் பண்றவங்களுக்கு பிரச்சனையே வீட்டுல தான், அதை கன்வே பண்ணி அவங்களை கன்வின்ஸ் பண்றதே வந்து பிரச்சனையாயிடும். இப்ப ஜாதகத்துல பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ண முடியுமா, அதுக்கான வாய்ப்பு இருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாமா, இல்ல வந்து நம்ம வேற ஏதாவது முடிவு எடுத்துக்கலாமா அப்படிங்கறத பொதுவாக நம்ம காதல் திருமணம்ன்றத நான் என்ன சொல்வேன்னா, காதல்ங்கிறது என்னன்னா புரிதலோட திருமணம் பண்ணுங்க. வீட்லயே பார்த்தா கூட சரி, நீங்க 2 பேர் பேசி புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த பொண்ணோட எதிர்பார்ப்புகள் பயங்கரமா இருக்கும். அந்த பையன் அதை கேர் பண்ணாத பையனா இருக்கும். அவங்க கொண்டு வந்து கொடுத்த ஜாதகம் அந்த மாதிரி இருந்திருக்கு. இந்த பொண்ணு வந்து சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் எமோஷனலாக அவங்க கூட கனெக்ட் ஆகும், ஈஸியாக ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்கணும்னு எதிர்பார்க்கும். அந்த பையன் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டுமே, இந்த டைமுக்கு வந்தோமா, டைமுக்கு வேலை பார்த்தோமா, ஓகே இன்னைக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் செலவாயிருக்கு, கால்குலேட்டிவாக இப்படி இருக்க பையன் ஒரு ஆள் வந்து இப்படி இருந்தாங்கன்னா இந்த குடும்பம் எப்படி செட் ஆகும். நான் அதான் சொல்வேன், ஜாதக ரீதியாக பார்க்கும்போது சில விஷயங்கள் ஒத்து போனாலும் சில விஷயங்கள் இஷ்யூ இருக்க மாதிரி இருக்குமா, உன்னோட எதிர்பார்ப்பில் குறைச்சிக்கும், நீ நல்லா பேசி பழகி புரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கும். இந்த மாதிரியே சில பேருக்கு சொல்லி அனுப்புறது. இதில் காதலிச்சுட்டு வர்றவங்களுக்கே பேரண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்களே, நான் அப்படி ஒரு சில பேரண்ட்டுக்கு வந்து நான் பார்த்தேன். ஏன்னா எல்லாரையுமே நம்ம குறை சொல்லணும்னா, அந்த பொண்ணோட ஜாதகமோ அந்த பையனோட ஜாதகமோ ஒத்து இல்லாத பட்சத்தில் இவங்களுக்கு இப்படி தான் திருமணம் நடக்கும்ன்ற பட்சத்தை வந்து நான் எடுத்து கூப்பிட்டு பேசியிருக்கேன். பேரண்ட் ஒரு விஷயம் கேட்டேன், சார் நீங்கள் வந்து உங்களுடைய பொண்ணு வந்து டாப்பராக இருந்திருப்பா, ஸ்கூலில் காலேஜில் டாப்பராக இருந்திருப்பா, உங்களோட சப்போர்ட்டிவ் எந்த அளவுக்கு இருந்துச்சு சார்? நான் ஸ்கூலில் சேர்த்து விட்டேம்மா, என் பொண்ணு நல்லா படித்தா, சூப்பராக டாப்பராக வந்து, அது அவருடைய எஃபோர்ட் இல்லையா, அவளுக்கு அந்த நாலேஜ் அவருடைய எஃபோர்ட். நீங்கள் எதுவும் உங்களால் முடிஞ்சது என்னென்னா நீங்கள் ஃபீஸ் கட்டி படிக்க வச்சிங்க, எல்லாம் பண்ணு. ஸோ இப்போ ஒரு காதலிக்கிறான்றதும்
கிரகம் இப்போ உங்க பொண்ணோட ஜாதகம் வச்சுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க பொண்ணு நல்ல டாப்பரா இருந்திருப்பா, கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருந்திருப்பா, இப்படி படிச்சிருப்பான்றது எனக்கு தெரியுது. ஸோ இதை பத்தி சொல்றேன். இதே மாதிரி உங்க பொண்ணு ஒரு காதல விழுந்திருப்பா, ஆனா அந்த காதல் உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு தரக்கூடிய விஷயமா இருந்திருக்கும் அப்படின்னு. ஆமாம்மா, எனக்கு அது என்னால ஏத்துக்க முடியல. நீங்க எந்த ஒரு சப்போர்ட்டுமே பண்ணாம உங்க பொண்ணு படிக்கிறதுக்கும் இந்த கிரகம் தான் காரணம். நான் அந்த கிரகத்தை வச்சுதான் உங்ககிட்ட பேசுறேன். ஸோ இந்த ஜாதகத்துல இந்த பொண்ணு இப்படிதான் கல்யாணம் பண்ணணுன்றது விதி இருக்கு. அதை ஏன் சார் நம்ம ஏத்துக்க முடியாது? நீங்க சப்போஸ் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற பையன் வந்து உங்க பொண்ணை விட்டுட்டு போற மாதிரி இருக்கு. ஸோ கொஞ்சம் யோசிங்க, அவசரப்படாதீங்க. இன்னும் ஒரு 3 months to 6 months கூட டைம் எடுத்துக்கோங்க. இதுக்கடையில கிரகங்கள் மாறட்டும். நீங்க கொஞ்சம் உங்களோட மைண்டை மாத்தி பாருங்க சார் அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு விரும்புறதா அவங்க பேரண்ட்னால ஏத்துக்க முடியல. ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் மார்க் வந்தப்போ அதை நம்மப்பா சந்தோஷப்படுறோம்ல சார் அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாம்மா, உண்மைதான், நான் எனக்கு இது யோசிக்கிற மாதிரி இருக்கு, நான் என் ஒய்ஃப்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ அவங்களோட ஜாதக ரீதியா எடுத்துக்கும் போது மாற்றங்கள் இருக்கு, இந்த பிரச்சனைகள் இருக்குன்றதை எடுத்து சொன்னா சில பேரண்ட் புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம பொண்ணு வாழாவட்டையா வந்து இருக்கிறத விட அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா, அவங்களுக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கையை அவங்க நம்ம முறைப்படி பண்ணலாமா அப்படின்னு. எனக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 months கேப்ல அதே பேரண்ட் வந்து திருப்பி அகைன் வராங்க. இன்விடேஷன் வரல, பட் அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, மேம் நான் அந்த பையனை பத்தி விசாரிச்சேன், ஓகே நீங்க இந்த ஜாதகத்தையும் பாருங்க, பெஸ்டா இருக்குமா, நீங்க ரொம்ப எதிர்பார்க்காதீங்க சார், ரொம்ப சிம்பிளான முறையில கோயில வச்சு கல்யாணம் பண்ணுங்க, எதிர்பார்ப்புல குறைச்சிக்கோங்க. இல்ல மேம், எங்க வீட்டு சரௌண்டிங்ல அவ்வளவு பெருசா இது பண்ண மாட்டாங்க, நான் என் பொண்ணு இஷ்டப்படி நீ ரிஜிஸ்டர் மேரேஜ் கூட பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன். கரெக்டா பாத்தீங்கன்னா அவங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அவங்க ஜாதகத்துல இருந்து ரொம்ப சிம்பிளா சூப்பர். ஆடம்பர திருமணம் இல்லாம ரொம்ப சிம்பிளான திருமணமா இருக்கணும். பட் அந்த பொண்ணுகிட்ட நான் ஒரு விஷயம் சொன்னேன், இன்னைக்கு இருக்கிற மைண்ட் செட் இன்னைக்கு ஒரே மாதிரி இருக்கும், அதை மட்டும் நீ தெளிவா வச்சுக்கோ. ரொம்ப எதிர்பார்ப்பை குறைச்சிட்டு, நீங்க ஒரு பேரண்ட் இல்லாம அது ஒரு சம்மந்தத்துக்காக கேட்குறீங்க, ஆனால் அவங்க பேரண்ட்டோட ரிலேட்டிவ்ஸ் வந்து எதிர்ப்பாங்கன்னு அவங்க எல்லாத்தையும் போட்டு புழுங்கிக்கிட்டு அந்த பேரண்ட்டை மாறி இருக்காங்க. ஏன்னா என் குழந்தை வாழ்க்கை எனக்கு தெரியுதுமா, என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி ஏகப்பட்ட பேரண்ட்ஸ் மேம். ஒரு கேட்டகரி எடுத்துட்டோம் அப்படின்னா, என் குழந்தை நல்லபடியாக வாழ்ந்தா போதும் ஆமா அப்படின்ற பேரண்ட் இருக்காங்க. சில பேர் என்னன்னா, எனக்கு என்னுடைய குலம் கோத்திரம் சில விஷயங்கள் நாங்கள் அப்படிதான், அதை மாற்ற முடியாதுமா, அது என்ன பிரச்சனை தான் பரவாயில்ல, வந்தா பார்த்துக்கலாம் அப்படின்றது மாதிரி. மேம், இப்போ இந்த லவ்னு வரும்போது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒரு விஷயம் இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. முன்னாடி எல்லாம் பேசினது கிடையாது. ஏன்னா மனைவி வந்து இங்க இருப்பாங்க, ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருப்பாரு, மேபி ஆர்மில இருக்கலாம், இல்ல வந்து ஷிப் மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஒர்க் பண்ணலாம். அந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமானா தெரியாது. நம்ம எங்கேயாவது கதைகள்ல நம்ம செவி வழியா கேட்கும்போது இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, இத்தனை வருஷம் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு. இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது யார் யாருக்கு ஒர்க் ஆகும், யார் யாருக்கு ஒர்க் ஆகுது, எந்த கிரகங்கள் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணும், எது பண்ணாது? இப்போ நம்ம எல்லா விஷயத்துக்குமே எல்லா கிரகத்துக்கும் ரெட்டை விதமான தன்மை உண்டு. ஒரு எக்ஸ்ட்ரீம் அங்கே போய் நிற்கும், ஒரு எக்ஸ்ட்ரீம் இப்படி போய் நிற்கும். இப்போ நான் பார்த்த வரைக்குமே இந்த மெரைன் இன்ஜினியர்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கடகம், ரிஷபம், அதே மாதிரி மகரம் ராசியில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும். சந்திரன் வந்து உங்களுக்கு ஒரு பலம் பலவீனம் அந்த மாதிரி அமைப்புல இருக்கவங்க மோஸ்ட் ஆஃப் அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமைப்பு. அது பார்த்தீங்கன்னா அந்த குருச்சந்திரன் ஆசை மட்டும் தான் பட தெரியும், அவங்களால அனுபவிக்க தெரியாது. குருச்சந்திரன் ஒன்னா சேர்க்கையா இருக்கிறது, 1, 5, 9 இணைவா இருக்கிறது, நிறைய வந்து கெட்ட பேர் மட்டும் ஈஸியா வாங்குவாங்க. ஒண்ணுமே இல்லை, சும்மா ஒரு விஷயம் பண்றாங்க, நாமளா ஒரு நடக்கக்கூடிய விஷயங்களை பண்றாங்க அப்படின்னா அது பெரிய அவப்பெயரா கூட வரும், பேர் கெட்டுப்போம், ஏதோ ஒரு வகையில கெட்டுப்போம். இந்த மாதிரி நிலைகளை கொடுக்கும். அந்த லாங் டிஸ்டன்ஸுக்கு என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைங்க மத்தியில இந்த குழந்தை பிறப்பு ரொம்ப டிலே ஆகிற மாதிரி இருக்கு, உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இஷ்யூவா இருக்க மாதிரி இருக்குன்றப்போ இந்த சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது, இது ஒரு எக்ஸ்ட்ரீம் அவங்களோட ஜாதகத்தில் ரொம்ப பலமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 1க்கு 2, 3 உறவை கொடுத்துரும். ஒரு எக்ஸ்ட்ரீம் எனக்கு எதுவுமே வேணாம். குருக்கேது தான் ஆன்மீக வாழ்க்கைக்கும், குருக்கேது தான் செக்ஷுவல் லைஃப்ல வந்து தனக்கு தானே எனக்கு வந்து பிடிச்சிருச்சு, நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போறேன், வீட்டை விட்டு வெளியில போய் கூட கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற துணிச்சலை கொடுக்குறது குருக்கேது. ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து ஆன்மீக வாழ்க்கை, சிறைவாசியா இருக்கிறதுக்கும் குருக்கேது வேணும். எனக்கு அதாவது மறைந்த வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு. கேத்துங்கிறது ஞானக்காரன். அப்ப உங்களுக்கு எல்லா அனுபவத்தையும் கொடுத்து சரி இவ்வளவுதானா அப்படின்னு யோசிக்க வைக்கிற சுருக்கம் எப்ப சுருக்குவாரு? அனுபவப்பட்டையா, இவ்வளவுதான், நல்லா பட்டு திருந்துறது. சோ இந்த பட்டு திருத்தி அடிச்சு உட்கார வைக்கிறது யாரு அப்படின்றப்போ கேது. அந்த கேது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் 7ஆம் வயதுல வரும்போது என்ன ஆகும்? துணிச்சலா இருக்குமா. இவ்வளவு துணிச்சலா இருக்க ஆள் தான் குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆன்மீகம், ஓம் சாந்தி அப்படின்னு போயிடுவாரு, எதுவுமே வேண்டான்ற நிலை, எல்லாம் மாயை அப்படிங்கிற நிலையை கொடுக்கறதும் அதுதான். ஸோ இந்த கிரகங்களை பொறுத்து இப்போ மெரைன் இன்ஜினியரா இருக்காங்க அப்படின்னா அந்த குருச்சந்திரன் இருக்கிறதும் சரி, அவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் பண்றது பெருசா கனெக்டிவிட்டி இருக்காது. போன்ல மட்டுமே கம்யூனிகேஷன் நம்ம பார்த்துப்போம், பல வருடங்களா போன்லயே பேசிலாம் காலத்தை ஓட்டுறவங்க இருக்கும். அதெல்லாம் அவங்ககிட்ட அன்பு இல்லையா, கண்டிப்பா இருக்கும்.
இவங்களுக்கு என்னன்னா அந்த உறவு நிலைன்றது மட்டும் தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இந்த எட்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது, நிறைய கிரகங்கள் இருக்கிறது, 6, 8, 12 மறைஞ்சிருக்கிறது. அப்போ அடிக்கடி வந்து உறவு நிலை இல்லாம ஹஸ்பண்ட் விட்டு பிரிஞ்சிருக்கிறது, ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சிருக்கிறது, அந்த மாதிரியான அமைப்பு கொடுக்கறது எல்லாமே இந்த 6, 8, 12 நிறைய கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான தன்மைகள் இருக்கும்.